ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. ஆனால் இது ஸ்வீட் அல்வா அந்த மாதிரி கிடையாது. ஜாம் கேட்டு அடம்பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு கடையில் நல்ல கலர் போட்ட ஜாம் வாங்கி கொடுக்காம எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே இல்லாமல் வீட்டிலையே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இது பக்காவான ஜாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்வீட் சட்னி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இதை பிரெட் மேலேயும் தடவி கொடுக்கலாம். பூரி சப்பாத்திக்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளும் தொட்டு சாப்பிடலாம். எல்லா வகை சாதத்துக்குமே ஒரு ஸ்வீட் சட்னி, ஸ்வீட் பச்சடி நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்ல ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரிஜிரேட்டரில் 3 months வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு 1 week வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் அன்னாச்சி பழத்தில் பாதி அளவு அன்னாச்சி பழம் பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த அன்னாச்சி பழம் நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம சேர்க்குற சர்க்கரையோட அளவு குறைவாக தான் இருக்கும். தண்ணி எல்லாம் இதில் சேர்க்காம இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கணும் அரைச்சிக்கோங்க. அப்படிலாம் திரியாக பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 tablespoon அளவுள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை விட குறைவாக சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கூட குறைவாக சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஆனால் கொஞ்சம் வாசனை கம்மியாக இருக்க எண்ணெய். இது சேர்த்துட்டு இதில் 4 கிராம்பு மட்டும் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கிராம்பு சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இந்த அரைச்ச விழுதை சேர்க்கும் பொழுது சடசடன்னு வெளியெல்லாம் தெரிக்கும். அதனால நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கிராம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்ககிட்ட சின்ன துண்டு பட்டை இருந்ததுன்னா பட்டை சேர்த்துக்கலாம், இலை சேர்த்துக்கலாம். அதாவது எல்லாத்தையும் சேர்க்க வேணாம், ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும். இது எதுவுமே இல்லைனா கூட நம்ம வீட்டில் குக்கிங் கிரேடில் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா அது இதில் எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சர்க்கரை சேர்க்கிற சமயத்தில் ஒரு 1/2 tablespoon அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டால் இந்த அன்னாச்சி பழத்தோட பச்சை மணமெல்லாம் போய் அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுருங்கி இது போல் கிடைக்கும். இந்த சமயத்தில் 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குற இனிப்புக்கு இந்த கப்பில் 1 கப் அளவு தான் வந்துச்சு நம்ம அரைச்ச விழுது. பழமும் இனிப்பாக இருக்கிறதுனால அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பழம் இனிப்பு சுவை குறைவாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/4 கப்லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்க்க வேண்டி இருக்கும். அதனால இனிப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்த்த உடனேயே இது போல் இலகி கொடுக்கும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டால் ஒரு ஜாம் போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இலகலாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் பாருங்கள், நல்லா முத்தாக கொதிச்சு வருது. இப்போ நம்ம கலந்து விட்டு பார்க்கும்பொழுது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது இப்போ இலகலாக தெரிஞ்சாலுமே கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு கரெக்டாக நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இது போல் செஞ்சு நல்லா ஆறின பிறகு ரூம் டெம்பரேச்சரில் ஆறிடணும். ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க கேட்கும்பொழுது இதை கொடுத்து விடலாங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அன்னாச்சி பழம் தான் இதில் சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. அதனால இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இதுலேயே நான் வேறு விதமாக ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அன்னாச்சி பழம் யூஸ் பண்ணி. அது நம்ம பச்சடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறின பிறகு எந்த அளவு சூப்பராக வந்துருச்சு. இதை ஒரு முறை நீங்கள் ப்ரெட்லையோ இல்லை சப்பாத்தியோடையோ குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியில் விற்கிற ஜாம் கேட்டு அடம்பிடிக்கவே மாட்டாங்க. இந்த ரெசிபியை இதே அளவுக்குள்ள பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.